மத்தேயு 4வது அதிகாரம் 1 நம்ம வாசிப்போம். மத்தேயு 4:1 வாசிப்போம். Matthew chapter 4 verse 1 onwards. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரனா பிசாஸ் சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, இந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுகிறார். ஆமென். அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். மத்தேயு 3:13 போடுங்க. 13, 14, 15, 16 வரைக்கும் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் இடத்துல போகிறாரு. யோர்தான் நதியில அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 30 வயசு ஆகுது அந்த நேரத்துல. he is like 30 years old and this is the start of his ministry. ஆமென். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவ்விடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உன்மேல் ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். அடுத்தது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி அல்ல, நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். நெக்ஸ்ட், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறினவுடன் இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்தது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். சோ இயேசு யோவான் ஸ்நானத்துல போகிறார் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்வதற்காக. யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காது, ஐ நீட் டு பி பேப்டைஸ்ட் பை யூ, நீங்க தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, நீங்க தான் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு. ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, நீங்க தான் எனக்கு கொடுக்கணும், யோவான் ஸ்நானகன், நீங்க தான் எனக்கு கொடுக்கணும், அப்பொழுதுதான் நீதி நிறைவேறும். ஆல் ரைச்சஸ்னஸ் ஷால் பி ஃபுல்ஃபில்ட். ஏனென்றால் அது எழுதி இருக்குது, பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசனமாக எழுதி இருக்கு. யோவான் ஸ்நானகன் தான் இயேசுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணணும். சோ எழுதி இருக்கிறது நிறைவேறணும். வாட் ஹஸ் பீன் ரிட்டன் ஹஸ் டு பி ஃபுல்ஃபில்ட். சோ இயேசு ஞானஸ்தானம் பெறுகிறார் யோவான் ஸ்நானகன் இடத்துல. உடனே ஒரு சத்தம் உண்டாகுது வானத்திலிருந்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், திஸ் இஸ் மை beloved son in whom I am well pleased. ஆமென். இந்த சத்தம் உண்டாகுது. இந்த சம்பவம் முடிந்த உடனே, ஆஃப்டர்வர்ட்ஸ், இது முடிந்த உடனே, ஆஃப்டர் தீஸ் திங்ஸ், இது முடிந்த உடனே என்ன நடக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் இவரை வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. 4:1 தான் போடுது, 4:1 தான் போட்டிருக்கு. இயேசுவானவரை பரிசுத்த ஆவியானவர் 4:1 போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்குள்ள கொண்டு போறார். அங்க அவரு சோதிக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். he is being tempted there. நல்லா கவனிங்க, இந்த டெம்டேஷன், இந்த சோதனை என்ற ஒரு காரியம் எல்லா மனுஷனுக்கும் வருகிற ஒரு காரியமாக இருக்குது. இயேசுவும் சோதனைக்குள்ளாக போக வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு அவர் கடவுளுங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த சோதனையும் வரல, எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம தான் பாவம், இந்த சோதனை வருது, பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு கிடக்கிறோம், நம்மளை சோதிக்கிறான், பாவ வழிகள்ல நம்மளை கொண்டு போறான், நமக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா இயேசுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. நீங்க நல்ல வேதத்துல வாசிச்சீங்கன்னா தெரியும், இயேசு நம்மை போலதான் இருக்கிறாரு, மாம்சத்துலதான் இருக்கிறாரு. அவர் ஆவியா இல்ல. ஏன்னா தேவன் தான் ஆவியா இருக்கிறாருன்னு வேதத்துல போட்டிருக்கு. யோவான் 6வது அதிகாரத்துல போட்டிருக்கு, தேவன் ஆவியாக இருக்கிறார், காட் இஸ் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது மாம்சத்துலதான் வாழ்றாரு. மாம்சத்துல வாழ்ந்ததுனால அவருக்கும் எல்லா சோதனையும் வருது. He is also encountering every temptation that every man is going through now. ஆமென். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சோதனைகள்லாம் வருதோ அது இயேசுக்கும் வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசு எப்படி சோதனையை மேற்கொண்டார், அதுதான் நமக்கு ஒரு மாடலாக இருக்கிறது. How does Jesus overcome the temptations, overcome the enemy? டெம்டேஷன் சொல்றதோட
அந்த சோதனை கொண்டு வரான் பாத்தீங்களா, அவனை எப்படி அவர் ஜெயித்தார்? ஹவு டிட் ஹி ஓவர் கம் தி எனிமி? வெறும் சோதனை மட்டும் கிடையாது, பிசாசு வந்து நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர பாக்குறான். வியாதியை கொண்டு வரான், பலவீனத்தை கொண்டு வரான், தோல்விகளை கொண்டு வரான், நிறைய காரியங்களை உள்ள கொண்டு வர பாக்குறான். இதை எப்படி மேற்கொள்றது? இதுதான் நிறைய பேருக்கு கொஸ்டினா இருக்கு. ஹவு டு வி ஓவர் கம் திஸ்? இது இயேசுவே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். அவரை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு வெற்றி கிடைக்குது. சோ இயேசு எப்படி இந்த சோதனைகளை, அவருக்கு வருகிற இந்த சவால்களை, சேலஞ்சஸ், பிசாசு ஏகிற அம்புகளை எப்படி அவன் ஜெயிக்கிறான்? ஹவு டஸ் ஹி டூ இட்? ஆமென். சோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த சோதனையை வந்து ஜெயிக்கிறதுக்கு நம்ம சோதனைக்கு, அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம்னா சோதனையே நமக்கு வரக்கூடாது, சோதனை வந்துருச்சுன்னா ஏதோ தப்பு நடக்குது. கிடையவே கிடையாது. இயேசுக்கே சோதனை வந்திருக்கு. எப்போ வருது பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியானவர் மேல வந்த உடனே ஒரு சத்தம் வருது, இவர் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி பிதாவே அவர் அக்னாலேஜ் பண்றாரு, பிதா அவர் அங்கீகரிக்கிறாரு. இவரை நான் அனுப்பியிருக்கிறேன். அது அந்த சத்தத்துக்கு அர்த்தம் தான், இவரை நான் அனுப்பியிருக்கிறேன். ஐ ஹவ் சென்ட் திஸ் ஜீசஸ், ஐ am the one who has sent this man to you. இந்த இயேசுவை நான் தான் அனுப்பியிருக்கிறேன், இவர் மேல நான் பிரியமா இருக்கிறேன், என் நேசகுமாரன் என்று பிதாவுடைய அங்கீகாரம் அவர் மேல வரும் பொழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் நடக்குது. சோ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே சோதனைகள், சவால்கள் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த சோதனைகளும் சவால்களும் நம்மை மேற்கொள்ளாதபடி, அதை நாம் ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். நல்லா பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வரும், நம்ம வாசிப்போம் அந்த வசனத்தை, வாசிட்டு திரும்ப வருவோம், வந்தனா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். 1 கொரிந்தியர் 10:13 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians 10:13 போடுங்க. இந்த வசனம் ரொம்ப நல்ல அழகான வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. இங்க பவுல் என்ன எழுதுறாருன்னா, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. கொரிந்து சபையில வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய பாவ பழக்கங்கள்லாம் நடக்குது. எல்லாம் ரசிக்கப்பட்டவங்க, ஆனா அவங்க வந்து பழைய வாழ்க்கையில அப்படியே இருக்கிறாங்க. ரசிக்கப்பட்ட பிறகும் அப்படி இருக்கிறாங்கன்னா பழைய மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பாவங்கள்ல ஈடுபடுறாங்க, நிறைய காரியங்கள்ல வந்து தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு அவர் என்ன எழுதுறாருன்னா, அவர் எழுதுறாரு, தம்பி இந்த பாருப்பா, நீ கொரிந்து சபையில இருக்கவனா நல்லா கேளு, எல்லா மனுஷனுக்கும் வர சோதனை தான் உனக்கும் வருது, உனக்கு ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் வரல. ஏன்னா நிறைய நேரம் சோதனைகள், பிரச்சனைகள், சவால்கள் வரும்பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் வருது, உலகத்துல எவனுக்குமே இது வரல. எத்தனை பேர் இப்படி யோசிச்சிருக்கீங்க? இல்ல, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையே இருக்குல்ல. நானும் நிறைய அப்படி யோசிச்சிருக்கேன், எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க? எனக்கு மட்டும் ஆண்டவரை ஏன் இந்த 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 சவால்கள், இந்த இந்த போராட்டங்கள், இந்த இந்த பிரச்சனைகள்? எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க. அப்புறம் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நினைச்சேன் எனக்கு மட்டும் தான் வருது. அப்புறம் பார்த்தா எல்லாருமே இப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டவன் இப்படிதான் பேசிட்டு இருக்கான், ரட்சிக்கப்படாதவன், இயேசு அறியாதவன், அவனும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுளே இந்த சோதனையை கொடுக்கிறீர்? அவன் கடவுள்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு கடவுள் வச்சிருக்கான் பாத்தீங்களா, ரசிக்கப்படாதான் அவன் ஒரு கடவுள் வச்சிருக்கானுங்களா, அவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பிரச்சனையா வருது, கடவுள் எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு மட்டும் தான் வருது, உலகத்துல மத்தவன் எல்லாமே நல்லா தான் இருக்கிறான், நான் மட்டும் தான் இப்படி இருக்கிறேன். அதனாலதான் பவுல் எழுதுறாரு, கொரிந்து சபைக்கு எழுதுறாரு, பாருப்பா, என்னமோ நீ மட்டும்தான், உனக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதோ ஒரு சோதனை வருது, அந்த சோதனையை உன்னால மேற்கொள்ள முடியல, அதனால அந்த சோதனைக்குள்ள நீ அகப்பட்டு பாவத்துல போய் விழுந்துடுறன்னு நினைக்காத. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அப்படின்னா எல்லா பயலுக்கும் வரதான் உனக்கும் வருது. சோ டோன்ட் திங்க் என்னமோ உன்னை பிசாசு ஸ்பெஷலான அட்டாக் பண்றான்னு நினைக்காத. எல்லா பயலுக்கும் தூக்கி போடுறான், அதுல நீனும் மாட்டிக்கிற. எல்லா பயலுக்கும் தூக்கி சோதனையை போடுறான், அதுல நீனும் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு வழி சொல்றார். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்லா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். பட் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். ஏன் அந்த உண்மை உள்ளவரா இருக்கிறான்றது நீங்க சொல்றாருன்னா நல்லா கவனிங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படுகிறது. we are a privileged people, we are special people. சாதாரண மக்கள் கிடையாது. அதுதான் காட் இஸ் ஃபெய்த்ஃபுல்னு அர்த்தம். அவர் உண்மை உள்ளவர். ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்றார், காட்டுறார். நீ வந்து ரட்சிக்கப்பட்ட, கொரிந்து சபைக்கு எழுதுற, நீங்க ரட்சிக்கப்பட்ட மக்களா இருக்கிறீங்க. சோ நீயும் மற்றவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் வந்து உன்னை அதே ஸ்டேட்டஸ்ல வைக்கல, அதே நிலைமையில வைக்கல, அதே ஸ்தானத்துல வைக்கல. உன்னுடைய முழு அடையாளத்தையும் ஆண்டவர் மாத்தி இருக்கிறார்ன்றார். அதுதான் சொல்றாரு, காட் இஸ் ஃபெய்த்ஃபுல்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். ஆண்டவர் உண்மை உள்ளவருப்பா. ஹல்லேலூயா. உன்னை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சிந்தி உன் பாவத்தை மன்னிச்சு ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்து உன்னை ரட்சித்து கொண்டு வந்திருக்காருன்னா நீ அதே மாதிரி இருப்பதற்காக அதை செய்யலன்றார்.
எத்தனை பேருக்கு புரியுது? அதே மாதிரி வாழ்வதற்காக, அதே மாதிரி பலவீனத்தோட, வியாதியோட, பிரச்சனைகளோட, எந்த சவாலையும் நான் ஜெயிக்க முடியாத லெவலுக்கு அதே மாதிரி வாழ்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணல உன்ன இதை செய்யல. ஏன்னா அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். He is a faithful God. Hallelujah. அவர் ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். God is a faithful God. தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்கள் திராணிக்கு, ஏன் உண்மையுள்ளவன் பாருங்க, நல்ல கவனிங்க, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்றைக்கு நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா சவால்கள், சோதனைகள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாமே உங்க திராணிக்கு மேலானது கிடையாது. அதை ஜெயிப்பதற்கான சகல அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இதுதான் நற்செய்தி. இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கலாம், ஏகப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கலாம், சூழ்நிலை போட்டு உங்களை அமுக்கிட்டு இருக்கலாம், வியாதி அமுக்கலாம், பிரச்சனை அமுக்கலாம், சோதனை உங்களை போட்டு அமுக்கிட்டு இருக்கலாம். அது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அதான் சொல்றாரு, உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். புரிஞ்சிருச்சுங்களா? உங்க திராணிக்கு மேல. God does not allow something that you cannot overcome. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த சோதனைய, இந்த பிரச்சனைய, இதை கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? இன்னில இருந்து இதை நான் ஜெயிக்க போறேன், என் திராணிக்கு மேல கிடையாது, என் திராணிக்கு உட்பட்டதான் இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? From today you have to start believing this. Hallelujah. ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த சோதனையை ஜெயிப்பதற்காக, இந்த சவாலை நான் மேற்கொள்வதற்காக. இது என் திராணிக்கு அப்பாற்பட்டது கிடையாது, இது எனக்கு உட்பட்டது. சொல்லுங்க, இது எனக்கு உட்பட்டது. Hallelujah. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோட கூட, நல்ல ஃபர்ஸ்ட் சோதனையை தாங்கத்தக்கதாக, அப்படின்னா டு பேர் இட். ஃபர்ஸ்ட் இது என்ன போட்டிருக்கு? பட் வித் தி டெம்ப்டேஷன் he will also make the way to escape and that you may be able to bear it. ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கான வல்லமையும் இதையும் கொடுக்குறாரு உங்களுக்கு. புரியுதுங்களா? அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்குன்னா அந்த பிரச்சனையை உங்களை அழித்து போடாத முடியும், அதுதான் தாங்கிறது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஊசி போடுறாங்கல்ல, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அந்த டாக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க முடிகிற அளவுக்கு தான் அந்த இன்ஜெக்ஷனை போடுவார்ல. உங்களால எந்த லெவலுக்கு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் ஒரு நீடில் எடுத்துட்டு போடுவாரு. அந்த டாக்டர் ஒரு பெரிய மாட்டு ஊசி எடுத்துட்டு போடுவாரா? ஒரு மாட்டு ஊசி பாத்திருக்கீங்களா? இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த நீடில இவ்வளவு தடியா இருக்கும், நல்ல தடியா இருக்கும். நீடில எடுத்துட்டு போடுவாரா உங்களுக்கு? மாடுக்கு போடுறதுனா உங்களுக்கு போடுவாரா? நம்ம தாங்குவோமா? தாங்க மாட்டோம். சோ நம்ம தாங்குற அளவுக்கு தான் அந்த நீடுல செஞ்சிருக்கிறானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப மெல்லிசா இருக்கும் இன்ஜெக்ஷன், ரொம்ப மெல்லிசா இருக்கும் இல்ல? அது போட்டதே சில நேரம் பாத்தீங்கன்னா போட்டதே தெரியாது. அந்த நேரத்துக்கு ஒரு அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஒண்ணுமே தெரியாது. தாங்குற அளவுக்கு தான் செஞ்சிருப்பான், தாங்குற அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டானா? செய்ய மாட்டான். அதே பாருங்க, ஒரு சர்ஜரி பண்ணணும், அதே டாக்டர் சர்ஜரி பண்ணுன்றாரு. இது ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா பத்தாது, ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஏதாவது எடுத்து கட் பண்ணி ஓபன் பண்ணுவாங்க. நம்ம சதையை கட் பண்ணி ஓபன், அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்படியே கட் பண்ணுவாங்களா? சதைய பண்ண மாட்டாங்க. உடனே என்ன கொடுப்பாங்க? நமக்கு மயக்க மருந்து, அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அனஸ்தீசியா கொடுத்து ஒரு மயக்கத்தை உண்டாக்கி அந்த வலி தெரியாதபடி, அதான் அதை தாங்குவதற்கு, அதை எந்த அளவுக்கு நம்ம தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அனஸ்தீசியா கொடுத்து அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் சர்ஜரி பண்றாங்க. அது போலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த பலன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை தாங்கிறதுக்கான பலனை நான் கொடுத்துருக்கிறேன். எதுக்கு தாங்கிறதுக்கான பலன்? அதை தாங்கினாதான் அடுத்தது மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஆமென். First we need to have the strength to bear it, then only we can use the strength to fight it and overcome it. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். With the temptation will also make the way to escape. சோ தாங்கிறதுக்கும் பலனை கொடுக்கிறாரு. வாழ்க்கை ஃபுல்லா தாங்கிட்டே இருக்கலாம்னு சொல்லல அவரு. வாழ்க்கை ஃபுல்லா வியாதியோட இருப்பா, இந்த வியாதியை தாங்கிட்டே கிடையவே கிடையாது. இப்போ வலிக்குதா, அந்த வலியை தாங்கிறதுக்கு பலன் கொடுக்கிறாரு. அடுத்தது அந்த வலியில இருந்து நீங்க விடுதலை ஆகிறதுக்கான வலியும் வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஹல்லேலூயா. எந்த வலியின் மூலமா நீங்க விடுதலை ஆக போறீங்க வியாதியில இருந்து? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் ஒரே வழி. அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்து உங்க விசுவாசத்தின் மூலமாக நீங்க அதை ஜெயிக்க முடியும். அந்த விசுவாசத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுட்டாரு. இதுதான் பியூட்டியே. எல்லாத்தையும் உங்களுக்குள்ளதான் வச்சிருக்கிறார்.
ஹalleluya. எத்தனை பேர் புரியுது? அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கான பலன் இருக்குது. ஹalleluya. அந்த பிரச்சனையிலிருந்து தப்பு வைக்கிறதுக்கான வழியை உண்டாக்கிட்டார். அந்த வழி தான் இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. ஏன்னா சிலுவையின் மூலமாக தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாகுது, நமக்கு விடுதலை உண்டாகுது, நம்ம வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது. அவர் ரத்தம் தான் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் ஹalleluya, இந்த சிலுவையின் வழியை நாம் தேர்ந்தெடுப்பதற்கான விசுவாசத்தை நமக்குள்ள வச்சுட்டார். ஹalleluya. அந்த விசுவாசமும் உங்களுக்குள்ள இருக்குது. சோ இங்க யாருமே நீங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்குன்னு சொல்லவே முடியாது. விசுவாசம் இல்ல பிரதர். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. விசுவாசம் இல்ல, கிடையவே கிடையாது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தையும் வைத்துதான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். God has created you with that faith with which you can overcome this. இதுதான் நீங்க நம்பணும். இன்னிலிருந்து இந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்குது. என்ன விசுவாசம்? இந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கான விசுவாசமும் எனக்குள்ளதான் இருக்கு. ஹalleluya. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. சொல்லுங்க, அந்த விசுவாசம் எனக்குள்ளதான் இருக்கு. ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. எழுதுறாரு பாருங்க, யோவான் எழுதுறாரு. 1 யோவான்ல நம்ம வாசிப்போம். 1 யோவான் 5:4 போடுங்க. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம்னா யார்? உங்களை பத்தி தான் எழுதியிருக்கு. This verse is talking about you. நீங்க தான் தேவனால் பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனால் பிறந்தவள். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே தேவனால் பிறந்தவர்கள். ஹalleluya. You are born of God. நான் தேவனால் பிறந்தவள், நான் தேவனால் பிறந்தவன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். நீங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்டுட்டீங்கனாலே உங்களுடைய பிறப்பே மாறுது. அதுதான் born again, மறுபடியும் பிறக்கிறது. அதான் born again சொல்றாங்களே. எல்லாம் கேட்பாங்களா, உங்களுக்கு அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நீங்க தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். இந்த தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களா? உலகத்தை ஜெயிக்கிற அந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய உலகத்தை ஜெயிக்கும் போட்டு பாருங்க, செமிகோலன் போட்டிருக்கு. அப்படின்னா அர்த்தம், எது உங்களை உலகத்தை ஜெயிக்க வைக்குமா? நம்முடைய விசுவாசமே. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே. சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே. ஹalleluya. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசமே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தை உள்ள வச்சுதான் அவர் பிறக்க வைக்கிறார். தேவனால் பிறந்தவர்கள் தேவனை போலதான் இருப்பீங்க நீங்க. புரியுதுங்களா? தேவனால் பிறந்திருக்கிறீங்க, நீங்க யாரை போலதான் இருப்பீங்க? தேவனை போலதான் இருப்பீங்க. அதனாலதான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And this is the victory that has overcome the world, our faith. Hallelujah. Amen. Our faith அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அடுத்த வசனத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்த வசனம் போடுங்க. நெக்ஸ்ட் வர்ஸ், 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்ட்டு. எவன் உலகத்தை ஜெயிக்கிறான்? விசுவாசம் உள்ளவன் உலகத்தை ஜெயிக்கிறான். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அவன் யாரா? இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறான். பாத்தீங்களா? அவன் தான் உலகத்தை ஜெயிக்கிறான். Hallelujah. Who is he who overcomes the world but he who believes? திரும்ப வந்தா but he who believes. நிறைய இடத்துல இயேசு இதை கோட் பண்ணுவார். Hallelujah. யாரு ஜெயிக்கணும்? இயேசு விசுவாசிக்கிறவன் தான் ஜெயிப்பான்னு சொல்லுவார். இன்னொரு இடத்துல யோவான் 6ல சொல்றாரு, தேவனுக்கு ஏற்ற கிரியை என்னது? இயேசுவை விசுவாசிக்கிறதா தேவனுக்கு ஏற்ற கிரியை. So faith and belief on Jesus Christ will help you to overcome this world. He who overcomes the world, but he who believes that Jesus is the Son of God. Hallelujah. Hallelujah. Amen. So என்ன விசுவாசிக்கணும்? வெறும் இயேசுதான் ஆண்டவர்னு விசுவாசிக்கிறோமா? அது மட்டும் கிடையாது. இயேசுதான் ஆண்டவர்னு விசுவாசிக்கிறது சும்மா நிறைய பேர் சொல்லிடுறாங்க இயேசுதான் ஆண்டவர் அப்படின்னா. இயேசுதான் ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் லார்ட். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இயேசுதான் ஆண்டவர்னா அது நமக்கு புரியவே இல்லை அந்த அர்த்தம். நம்ம சும்மா ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் லார்ட், இயேசுதான் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், நானும் விசுவாசிக்கிறேன் பிரதர், ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேன். இல்ல, இயேசுதான் ஆண்டவர். ஆண்டவர் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? லார்ட். தட் வேர்ட் லார்ட் அப்படின்றதுனா என்ன அர்த்தம்னா, நீங்க சும்மா போயிட்டு கூகுள்ல போடுங்க, நம்ம இப்படியே போடுவோம், போட்டு என்ன வருதுன்னு பார்ப்போம். லார்ட் மீனிங், லார்ட்னா மீனிங் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? A lord is a person with power and authority, acting as a master, ruler or leader. புரியுதுங்களா? லார்ட்னா என்ன அர்த்தமா? ஒரு மனுஷன், வல்லமையும் அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன். அவன் எப்படி இருப்பானா? ஒரு மாஸ்டர், ஒரு ரூலர், ஒரு லீடர் போல. அப்போ இயேசுதான் ஆண்டவர் நீங்க சொல்லும் பொழுது நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? என்ன தெரியுமா நீங்க விசுவாசிக்கணும்? அவருக்கு தான் என் மேல அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு மட்டும்தான் என் மேல அதிகாரம் இருக்கிறது. அது முக்கியம். That is very important. He is the only person who has authority over me.
இது வந்து இந்த வார்த்தை எங்க இருந்து, இந்த லார்ட் என்ற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா, இந்த பிரிட்டிஷ் இங்கிலாந்து தேசத்துல இருந்து தான் இந்த லார்ட் என்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அங்கதான் நிறைய இந்த லார்ட்ஸ் இருப்பாங்க. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னே இருக்குது அவங்க பார்லிமெண்ட்ல. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்னே இருக்குது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கும். அங்க லார்ட் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இந்த லார்ட் என்ற வார்த்தையை வந்து எப்பொழுது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஃபியூடல் சிஸ்டம்னா லேண்ட் ஓனர்ஸ், நிறைய லேண்ட் வச்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் லார்ட்ஸ் அப்படின்னு. ஏக்கர் கணக்குல 1000 ஏக்கர் கணக்குல லேண்ட் வச்சிருப்பாங்க, அதனால லார்டுவாங்க. அவனுக்கு கீழே இருக்க நிறைய பேர் வேலை செய்வாங்க. அவங்களை எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரேன்னு தான் கூப்பிடணும், லார்ட் அப்படின்னு தான் கூப்பிடணும். ஹalleluya, thank you Jesus, நன்றி ஆண்டவரே. புரியுதுங்களா? அந்த லார்ட் அப்படின்ற வார்த்தை வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருக்கு தான் உங்க மேல அதிகாரம் இருக்கிறது. only he has authority over you. அதுதான் லார்ட். இயேசு தான் ஆண்டவர் அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க? அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, அவருக்கு மட்டும்தான் என் மேல வல்லமை இருக்குது. அவர் தான் என்னுடைய மாஸ்டர், என் எஜமானன், அவர் தான் என்னுடைய அதிகாரி, அவர் தான் என்னுடைய லீடர், அவர் தான் என் தலைவர். வேற யாரும் என் தலைவர் கிடையாது. நீ உலகத்துல வந்து அநேகர் வந்து இவரை தலைவர் அவரை தலைவர்ன்றாங்க. அந்த தலைவர்லாம் ஒன்றும் சரி கிடையாது. இயேசு மட்டும்தான் நமக்கு சரியான தலைவராக இருக்க முடியும். only Jesus can be the true leader in our life. Hallelujah, because he is the perfect leader. அவர்தான் முழுமையான சரியான ஒரு தலைவராக இருக்க முடியும். ஆமென். அதுதான் லார்டு. சோ சும்மா நான் இயேசுதான் ஆண்டவர் நான் சொல்றமே தவிர, அவருடைய ஆளுகை கீழே நிஜமானே நீங்க அவருடைய ஆளுகை கீழே இருந்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை வேற மாதிரி மாறிட்டு போகும். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுதான் உங்கள் ஆண்டவர் அப்படின்னா வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுக்கு உங்க மேல அதிகாரம் இருக்குன்னா வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. அதுதான் அர்த்தம். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் என் ஆண்டவர்னா அடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர், ஜீசஸ் இஸ் மை லார்ட், ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாதுன்னு அர்த்தம். என்னங்க, கரெக்டா இல்லையாங்க? கரெக்ட் தானே? ஏன்னா அவருக்கு தானே, யாருக்கு உங்க லார்டுக்கு தானே உங்க மேல அதிகாரம் இருக்கு, உங்க ஆண்டவருக்கு தானே உங்க மேல அதிகாரம் இருக்கு. அப்ப பிசாசு உங்களை என்ன செய்ய முடியும்? கரெக்ட் தானே? என்ன 100% கரெக்ட் தானே? ஜீசஸ் இஸ் மை லார்ட் அப்படின்னா பிசாசுக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது. ஹalleluya. பாருங்க, இயேசு வந்து இதை ப்ரூவ் பண்றாரு. எப்படி பண்றாரு? எப்படி வந்து தேவனுடைய லார்ட்ஷிப்பை உங்க வாழ்க்கையில நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது. இயேசுதான் ஆண்டவர் என்ற அந்த சத்தியத்தை உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது. நிறைய நேரம் வந்து அதை மேனிஃபெஸ்ட் பண்றது தான் கஷ்டமா இருக்கு நமக்கு. எல்லாமே நம்ம வந்து இயேசு ஆண்டவர்ன்றோம், இயேசுதான் எஜமானன்றோம், எல்லாம் சொல்றோம், அவர் தான் தகப்பன்றோம். ஆனா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அப்படின்னா அது என்னது? அதை வந்து நம்ம செயல்படுத்த முடியல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. சோ இயேசு வந்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதனாலதான் இயேசுவோட வாழ்க்கையை வந்து நிறைய நல்லா படிக்கணும். காஸ்பிள நல்லா படிங்க, ரீட் த காஸ்பிள்ஸ், பிகாஸ் ஜீசஸ் இஸ் அவர் லீடர் அண்ட் லார்ட். ஹalleluya, he is our ruler. அவர் தான் நம்முடைய ஆண்டவர். சோ அவரோட வாழ்க்கையை நீங்க அதிகமா படிக்கும் பொழுது எப்படி வந்து அவர் வந்து பிதாவின் அந்த ஆளுகை கீழே ஒரு ஒரு பரிசுத்தமாகவும் ஒரு வல்லமையாகவும் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதனாலதான் ஜீசஸோட லைஃப் வந்து நல்லா படிக்கிறது ரொம்ப முக்கியம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி த லைஃப் ஆஃப் ஜீசஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஜீசஸ் லிவ்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஏன் 4 காஸ்பிள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். எதுக்குங்க 4 காஸ்பிள் எழுதியிருக்காங்க? சரி, 4 காஸ்பிளுமே இயேசுவோட கதை தான் இருக்கு இல்ல? ஒரே ஒரு காஸ்பிள் எழுதியிருக்கலாம்ல? என்னைக்காவது யோசிச்சு பாத்துருக்கீங்களா இதை? நானும் ஒரு நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், எதுக்கு 4 காஸ்பிள் ஆண்டவரே? ஒருத்தர் மத்தேயு எழுதினா போதாதா? இல்ல யோவான் எழுதினா போதாதா? இல்ல லூக்கா எழுதினா போதாதா? லூக்கா நிறைய டீட்டெயிலா எழுதியிருக்காரு. ஆக்சுவலா லூக்கா தான் பெரிய காஸ்பிள் இருக்கிறது, நிறைய எழுதியிருக்காரு. ஏன்னா லூக்கா தான் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளும் எழுதியிருக்கிறார். சோ லூக்காவே எழுதியிருக்கலாமா ஆண்டவரே? லூக்கா அப்படியே அப்போஸ்தலர் நடபடிகள் அவள் தான் எழுதுறாரு, லூக்கா புத்தகம் எழுதுறாரு. எதுக்கு 4 காஸ்பிள் எழுதி வச்சிருக்காங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா பைபிளை ஃபில் பண்றதுக்கா? பேஜை நிரப்பி விடுறதுக்கா? நம்ம எல்லாம் எக்ஸாம் எழுதுவோம்ல, பேஜை நிரப்பு, நிறைய பேஜ் எழுது. நான்லாம் அப்படிதான், எனக்குலாம் அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க காலேஜ் எல்லாம் படிக்கும் போது. எல்லா பேஜ்லயும் எழுதி வச்சிரு, அட்லீஸ்ட் 1 மார்க் 2 மார்க் போட்டாது பாஸ் ஆயிரும் அப்படின்னு. அதுக்காக எழுதி வச்சிருக்காங்க கிடையாது. இயேசுதான் வந்து நம்ம ஹீரோ. நல்லா கவனிங்க, இயேசுதான் நமக்கு ஹீரோ. சோ இந்த ஹீரோ பற்றி நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். we need to understand who this person of Jesus is. அவர் எப்படிப்பட்டவர், எந்த அளவுக்கு நல்லவர், எவ்வளவு உண்மையுள்ளவர், பிதாவோட எப்படிப்பட்ட ஒரு உறவுல அவர் வாழ்ந்தார், இதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இயேசுதான் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் மூத்த சகோதரன் வந்து இயேசு கிறிஸ்து தான். சோ அவரை தான் நம்ம பின்பற்றணுமே தவிர வேற யாருமே நம்ம பின்பற்றக்கூடாது. அவர் only goal is to follow Jesus and not anybody else. Hallelujah, amen.
சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா 4 காஸ்பிள் வருது, 4 காஸ்பிள்ஸ், டீடைல்டு அக்கவுண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு இந்த உலகத்துல இருக்கும்போது எப்படி பிதாவின் ஆளுகைக்குள்ள வாழ்ந்தார், பிதாவுடைய அரவணைப்புல அன்புல எப்படி பிதாவின் சத்தத்தை கேட்டு வாழ்ந்தார்ன்றத ரொம்ப டீட்டெயிலா 4 டிஃபரெண்ட் டிசைபிள்ஸ் அதை எழுதியிருக்காங்க. தட் இஸ் வை 4 காஸ்பிள், we have 4 காஸ்பிள்ஸ் டுடே. எல்லாருமே பாத்தீங்கன்னா இயேசுவோட இருந்தவர்கள், இவங்க எல்லாருமே இயேசுவோட இருந்தவங்க தான். ஹல்லேலூயா. அதை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துறதோட அவருடைய லீடிங்ல அவர் 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 சொல்ல சொல்ல அவங்க எழுதினதுதான் இந்த காஸ்பிள்ஸ்லாம். அதனாலதான் ரொம்ப முக்கியம். அந்த காஸ்பிள்ஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதிகமா படிக்க வேண்டியது காஸ்பிள் தான். ஹல்லேலூயா, ஆமென். சோ இப்போ இந்த இயேசு பாருங்க எப்படி அவர் வந்து சோதனை எல்லாம் மேற்கொள்றாருன்னு பாத்தீங்கன்னா, வாங்க திரும்ப போடுங்க மத்தேயு 4 போடுங்க. திரும்ப மத்தேயு 4 போடுங்க. கவனிங்க, மத்தேயு 4:3 போடுங்க. Now when the tempter came to him, tempter, சரிங்களா, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். சோ பிசாசு தான் அந்த டெம்ப்டர், சோதனைக்காரன் வந்து சொல்றான். ஆமென். சோ சோதனை, இந்த வார்த்தையை வந்து நான் கொஞ்சம் டிஃபைன் பண்றேன். சோதனை அப்படின்ற வார்த்தை நம்ம சோதனைன்னு கேட்ட உடனே நமக்கு என்ன வருதுன்னா, சோதனைனா ஏதோ ஒரு பாவத்தை செய்வதற்காக நமக்கு வருகிற ஒரு எண்ணம், அப்படிதான் நமக்கு மனசுல வருது. கரெக்டா? Immediately when you hear the word temptation, the first thing that comes in your mind is a thought that is making you to do a sin. ரைட்? இதுதான் நமக்கு முதல்ல வருது. ஏதோ ஒரு தாட் வருது, அதனால ஒரு பாவத்தை செய்யறோம். சோ எனக்கு ஒரு தாட் வருது, குடிக்கணும், தண்ணி அடிக்கணும் வருது, போய் நான் தண்ணி அடிச்சிடறேன், அது சோதனை. அப்படி இன்னொரு தாட் வருது, ஏதோ வேசித்தனம் பண்ணோம், போய் வேசித்தனம் பண்றோம், இந்த மாதிரி வருது, இது ஒரு தாட் வருது. சோ இப்படிதான் ஆக்சுவலி சோதனைன்றது வந்து அது மட்டும் கிடையாது. இங்க இயேசுக்கு பாருங்களேன், இங்க என்ன இயேசு தண்ணி அடிக்க சொன்னானா, வேசித்தனம் பண்ண சொன்னானா, திருட சொன்னானா, பொய் சொல்ல சொன்னானா, இல்ல கொலை செய்ய சொன்னானா, என்ன பண்ண சொன்னா? கல்ல அப்பமா மாத்தனா. எதுக்கு கல்ல அப்பமா மாத்த சொன்னா? அவர் பசியா இருக்கிறார், அவ்வளவுதான். என்னங்க, கரெக்டா இல்லையா? இங்க இயேசு என்னங்க பண்ண சொல்றான்? இது என்ன சோதனை இது? இயேசுவை போயிட்டு நீ போய் பாவம் செய், போய் விபச்சாரம் பாவம் செய், போயிட்டு அதை பண்ணு இதை பண்ணு, போய் சினிமா பாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தா, அந்த மாதிரி சோதனை போய் தண்ணி அடிப்போ, 40 நாள் உபாசமா இருந்த, போய் நல்லா தண்ணி அடிச்சு ஜாலியாரு அப்படின்னு நான் போயிட்டு, அதெல்லாம் சொல்லவே இல்லை. 40 நாள் உபாசமா இருக்கிறாரு, அவருடைய மாம்சம் ரொம்ப பலவீனமா, 40 நாள் சாப்பிடாம இருக்கிறதுனால மாம்சம் பலவீனமா இருக்கு. அந்த இடத்துல ஒரு சோதனையை கொண்டு வரான். என்ன சொல்றான்? போய் அப்பத்தை கல்லா மாத்தி சாப்பிட்டுறியான்ட்டாரு. அவ்வளவுதான் சொல்றான். இயேசுவால செய்ய முடிந்த ஒரு காரியம் தான் இது. ஜீசஸ் கேன் ஈஸிலி டூ திஸ். ரொம்ப ஈஸியா பண்ணலாம் இது, இல்ல ஒன்னும் தப்பும் கிடையாது. அப்படியே பண்ணியிருந்தாலும் தப்பு கிடையாது. இதுல என்னங்க இருக்குது? பசிக்குது, அப்பத்தை கல்லா மாத்தி சாப்பிட்டாருங்க. ஏன்னா 5000 பேர் வரான் மீட்டிங்க்கு. இயேசு பாக்குறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. டக்குன்னு என்ன பண்றாரு? என்ன இருக்கு கொண்டு வான்றாரு. 5 அப்போ 2 மீன் தான் இருக்குது. உடனே 5 அப்போ 2 மீனை பெருக்கிறாரு. இது தப்பா தெரியுதா? கிடையாது. ஹல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். சோ இது ஏன் சோதனை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கவனிக்கணும், இது எங்க இருந்து வந்து சோர்ஸ், ஃப்ரம் வேர் இட் இஸ் கமிங் ஃப்ரம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை, இது எங்க இருந்து வருகிறது, இது எங்க இருந்து வருது. சில நேரம் அது நல்லது மாதிரி கூட தெரியலாம், ஆனா அது எங்க இருந்து வருகிறது? ஃப்ரம் வேர் இஸ் இட் கமிங் ஃப்ரம்? இது எங்க இருந்து வருதுங்க? பிசாசின் இடத்துல இருந்து வருகிறது. இந்த எண்ணம் எங்க இருந்து வருது? பிசாசு கொண்டு வர ஒரு எண்ணமா இருக்குது, பிசாசு கொண்டு வர ஐடியாவா இருக்கு. ஹல்லேலூயா. சில காரியங்கள் வந்து நல்லது மாதிரி கூட இருக்கலாம், ஆனா அது ஆண்டவர்ட்ட இருந்து வராது, அது வேற எங்கேயாவது வந்துட்டு இருக்கும். இட் மைட் லுக் வெரி ஹார்ம்லெஸ். அது ரொம்ப ஒன்னும் சாதா, ரொம்ப எப்படி சொல்றது, இது எப்படி சொல்லணும்னு தெரியல எனக்கு. அது வந்து எப்படின்னா, இது செய்யறதுனால ஒன்னும் பிரச்சனை எல்லாம் கிடையாது பிரதர், அப்படி மாதிரி இருக்கும். ஆனா அது எங்க இருந்து வருது? ஆண்டவர்ட்ட இருந்து வரல, வேற எங்கேயாவது வந்துட்டு இருக்கு. So first thing we need to identify, every temptation does not come from God. Temptations come from the evil one. சோதனை எல்லாம் பிசாசின் இடத்துல இருந்து தான் வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? சோதனை எல்லாம் எங்க இருந்து வருது? பிசாசின் இடத்துல இருந்து தான் வருகிறது. பிசாசு வந்து சொல்றான், கல்லை அப்பமா மாத்து. அவரால செய்ய முடிஞ்சதை தான் சொல்றான், அவரால செய்ய முடியாததை அவன் சொல்லல. ஹல்லேலூயா. இன்னொன்னு, கல் அப்பமா மாத்துறது, நீங்க பழைய ஏற்பாடே எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து என்ன போடல, நீ கல் அப்பமா மாத்தக்கூடாது, கல் அப்பமா மாத்தினா அது பாவம், அதுக்கு வந்து அவனுக்கு என்ன இருக்கு, தண்டனை இருக்குன்னு அப்படின்னு எங்கேயுமே எழுதல. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனாலும் இயேசு ஏன் அதை செய்யவில்லை என்றால், அதை கொண்டு வந்தது பிசாசு.
இதே ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பா செஞ்சிருப்பாரு. கல் அப்பமா மாத்தினா கண்டிப்பா பண்ணிருப்பாரு இயேசு. இதை கொண்டு வந்தது பிசாசானவன். அதனாலதான் அதுக்கு பேர் சோதனை. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? How many of you are able to understand this? Hallelujah. Amen. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க இருந்து வருது? From which source you are coming? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? இப்ப நான் ஊழியம் பண்றேன், சரிங்களா? முழு நேர ஊழியம் பண்றேன். 2014 ஜனவரியில இருந்து முழு நேர ஊழியம் 12 வருஷம் ஆயிடுச்சு. அதற்கு முன்பதாக எல்லாருக்கும் தெரியும், அதற்கு முன்பதாக நான் ஒரு ஐடி கம்பெனில, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், சரிங்களா? இப்ப ஊழியம் பண்றது நல்லதா கெட்டதா? நீங்களே சொல்லுங்க. ஊழியம் பண்றது நல்லதா கெட்டதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க கெட்டதுன்னு நினைக்கிறீங்க? எஸ், இட் இஸ் வெரி பேட் பிரதர். டு டூ மினிஸ்ட்ரி இஸ் வெரி பேட் பிரதர். எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்ல மாட்டீங்க. நல்லதுதான் பிரதர் நீங்க. கரெக்டா? இப்ப என்ன மேட்டர்னா, இப்ப இந்த ஊழியம் நான் பண்ணணுமா வேண்டாம்ன்றது யார் தீர்மானிக்கணும்? ஊழியம் பண்றது நல்லதுதான். புரிஞ்சிச்சுங்களா? எத்தனை பேர் புரியுது? இட் இஸ் குட் டு டூ மினிஸ்ட்ரி அண்ட் இட் இஸ் குட் டு டூ ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ஆல்சோ. முழு நேர ஊழியம் பண்றதும் நல்லதுதான். இட் இஸ் குட் ஒன்லி. பட் ஹூ ஷுட் டிசைட் தட்? நான் முடிவு பண்ணுமா, இல்ல பிசாசு முடிவு பண்ணுமா, இல்ல ஆண்டவர் முடிவு பண்ணுமா? யார் முடிவு பண்ண? Who has to decide? It is God who has to decide that I should do it. Not me, not the devil. நானும் டிசைட் பண்ணக்கூடாது, பிசாசும் சொல்லக்கூடாது. பிசாசு வந்துட்டு நீ என்ன பண்ணு, போய் உன் வேலையை விட்டுட்டு முழு நேரம் ஊழியம் பண்ணு. நல்லதுதானே சொல்றான் பிசாசு பிரதர். நல்லதுதான் பிரதர் சொல்றாரு. பிசாசு பிரதரும் இதான் சொல்றாரு பிரதர். கிடையாது. புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே? இதுதான் இயேசு இங்க காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படி கொண்டு வரான் பாருங்க. நீ தேவனுடைய குமாரன் ஆனால், அவரோட ஐடென்டிட்டி வழியா தான் வரான். இஸ் கமிங் த்ரூ தி ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீ தேவனுடைய குமாரன் ஆனால், அவன் என்ன சொல்றானா, எப்பா நீ தேவனுடைய குமாரன், உனக்கு சகல வல்லமையும் இருக்கு, அதிகாரமும் இருக்கிறது இந்த கல்லை அப்பமாக மாத்துவதற்கு. இதுல ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இது நீ செய்யலாமே அப்படின்றான். புரியுதுங்களா? இதுல என்னையா பிரச்சனை? உன்னால முடியா, நீ பண்ணியா, உனக்கு பசிக்குதுல, 40 நாள் ஆகி போச்சுல, பாஸ்டிங் முடிஞ்சு போச்சுல, சாப்பிட்டுட்டு போ கிளம்பி அப்படின்றான். ஆனா இயேசு என்ன பண்றாரு? இயேசு சொன்னார் அதுக்கு கிடையாது. அடுத்த வருஷம் அதை போடுங்க, 4வது வருஷம். இயேசு என்ன சொல்றாரு? உடனே இயேசு எதை எடுத்து பேசி, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது இயேசுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். இயேசுடைய சீக்ரெட் என்ன பிரதர் அப்படின்னா, தேவனோட வார்த்தை தான் இயேசுடைய சீக்ரெட். The word of God is the secret of success of Jesus Christ. Hallelujah. Amen. உடனே இயேசு நான் இயேசு என்கிட்டேவா? நான் யாரு தெரியுமா? தேவகுமாரன், பிதா என் மேல் பிரியமா இருக்கிறார், திரியேக தேவன்ல 2வது நபர்னா என்கிட்டே பேசுறியா? நான் யார் தெரியுமா? பாரு உன்னை என்ன பண்ற, அப்படிலாம் பேசல பாருங்க. இந்த டைலாக் எல்லாம் விடல. அவரு என்ன பேசுறாரு பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, இயேசு பேசுறாரு இப்போ, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமே அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ரொம்ப முக்கியம். எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்கிறது? இதை பார்ப்போமா? எங்க எழுதியிருக்கிறது? இது பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 8:3 போடுங்க, குயிக்கா போடுங்க. உபாகமம் 8:3. உபாகமம், டியூட்ரானமி 8:3 போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. இந்த வசனத்தை தான் எடுத்தாங்க கோட் பண்றேன். மனுஷன் அப்பத்தினால மட்டும் பிழைக்க மாட்டான். திரும்ப போட்டுருங்க, 4:4, மத்தேயு 4:4. மனுஷன் அப்பத்தினால மட்டும் பிழைக்க மாட்டான். எதனால பிழைப்பான்? தேவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை, தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. அதனாலதான் பிழைப்பான் என்பதை பேசி, அது வெறும் பேசல, எழுதியிருக்கிறதே. இட் ஹஸ் பீன் ரிட்டன். ஏன் அதை எழுதியிருக்கிறதேன்னு சொல்லணுங்க? எதுக்குங்க? இதை பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். வேதத்துல ஒரு வார்த்தை எழுதி இருக்குன்னா அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. அதனாலதான் எதை எழுதி இருக்கிறதேன்னு சொல்லி சும்மா சொல்லிட்டு இருக்கலாம்ல. ஏன்னா எதை எழுதுவாங்கன்னா, எது ரொம்ப முக்கியமா அதை தான் எழுதுவாங்க. வாட் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் ஒன்லி யூ வில் ரைட் இட். கரெக்டா? என்னங்க, கரெக்டா இல்லையா? இப்ப கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்க, G1 கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா அதை எழுதுவாங்க. அதை ரிட்டன் ஃபார்மேட்ல கொண்டு வருவாங்க. சும்மா வாயிலாம் சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட். இப்ப நீங்க போயிட்டு, இப்ப இந்த ஸ்கூல்லாம் திறக்க போகுது இல்ல, இப்ப ஸ்கூல் ஜூன் மாதம் ஸ்கூல்லாம் திறக்க போகுது. ஸோ கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு டேட் கொடுக்கும், இந்த டேட்ல நீங்க ஸ்கூல்ல தரங்க அப்படின்னு. எல்லா அக்ராஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு எல்லா ஸ்கூலுக்குமே அந்த இதை அதை அனுப்பணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பணும்.
சோ சும்மா வாயிலெல்லாம் சொல்ல மாட்டார். மினிஸ்டர் வந்து என்ன பண்ண மாட்டார், சும்மா வாயில ஓகே எல்லாம் 1ஆம் தேதி திறந்துரு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். வாட்ஸ்அப்ல எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. கிளீனா அதை என்ன பண்ணுவாரு, ஒரு இதுல நல்ல கவர்மெண்ட் லெட்டர் ஹெட்ல எழுதி சைன் போட்டு சீல் அடிச்சு அந்த எழுதின காப்பி என்ன பண்ணும், த்ரூ அவுட் எவ்ரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் அனுப்புவோம். அதை வச்சுதான் அந்த பிரின்சிபல் என்ன பண்ணார், ஓ கவர்மெண்ட் ஆர்டர், ரிட்டன் ஆர்டர் வந்திருக்கு, எழுதி இருக்கிறபடியினால் நான் ஸ்கூல்ல ஜூன் மாதம் இந்த தேதி திறக்க போகிறேன். சோ யாராவது கேட்டா ஏன் இந்த நாள்ல நீங்க திறக்கிறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, ஜிஓ வந்திருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு பாருங்க, சி திஸ், எழுதி இருக்கிறபடியினால். சோ ஒரு காரியத்தை எழுதி கொடுக்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் எழுதுறாருன்னா அதுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதனாலதான் அதை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் வேதத்தை எழுதி கொடுக்கிறார்? பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை எழுதியே கொடுக்கிறார் ஆண்டவர். ஏன் நியாயப்பிரமாணம் அந்த நாட்கள்ல ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்துக்குள்ள இல்ல, ஆனா மோசேயின் நாட்கள்ல நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு பழைய ஏற்பாட்டுல. சோ ஆண்டவரே என்ன பண்றாருன்னா தன்னுடைய விரல்களால அதை எழுதுறாரு, எழுதி கொடுக்கிறார் மோசேட்ட. என்னப்பா எழுதி எடுத்துட்டு போன்றார், சும்மா வாயில போய் சொல்லக்கூடாது, எழுதி எடுத்துட்டு போன்றார். எத்தனை பேர் புரியுதுங்க? This written word has so much power and authority in it. இந்த எழுதி இருக்கிற வார்த்தையில அவ்வளவு அதிகாரமும் வல்லமையும் இருக்கிறது. இது சாதாரணது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். We have to understand the seriousness of this. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதை எப்படி பேசுறாருன்னா, எழுதி இருக்கிறபடியால், as it is written. சொல்லுங்க, as it is written, as it is written, as it is written. சோ இன்னைக்கு நீங்க ஏன் சுகமா இருக்கணும்? எழுதி இருக்கிறபடியால். ஹalleluya, as it is written. என்ன எழுதி இருக்கு? அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று 1 பேதுரு 2:24 எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும். யாராவது கேட்பாங்க, நீ ஏன் சுகமாகணும்னு நினைக்கிற? எழுதி இருக்கிறதே, காட்டுங்க, வசனத்திற்கு காட்டுங்க. அதனாலதான் I want to be healed. போடுங்க 1 பேதுரு 2:24 போடுங்க, குயிக்கா போடுங்க. ஹalleluya, அதை காட்டுங்க. இதனாலதான் நான் எழுதி இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வியாதிக்கு சுகமே கிடையாது பிரதர், இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது பிரதர், இந்த வியாதி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் பிரதர், இது வந்து லட்சத்துல ஒருத்தருக்கு தான் வருமா, சுகமே ஆக முடியாது, அப்படியே வியாதியில இருந்து செத்து போனதான். உடனே நீங்க சொன்ன கிடையாது, எழுதி இருக்கிறபடியினால். as it is written, எங்க எழுதி இருக்கு? 1 பேதுரு 2:24 எழுதி இருக்கு, நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சொல்லுங்க, பிழைத்திருக்கும்படி. நான் பிழைத்திருக்கும்படி சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கும்படி. என் பாவங்கள் எல்லாம் செத்து, பாவங்களுக்கு செத்துனா நான் பாவத்துக்கு மரித்து போய், எனக்கு இன்றைக்கு எனக்கும் பாவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க, எனக்கும் பாவத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. there is no relationship between me and sin. எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். I am living unto righteousness. hallelujah. அவர் தாமே தமது சரீரத்தில், அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தின்படி 1 பேதுரு 2:24 எழுதியிருக்கிறதுனாலே நான் சுகமாயிருப்பேன். அவருடைய தழும்புகளால் நான் சுகமாயிருப்பேன், நான் குணமாக இருப்பேன். by whose stripes I am healed. இதுதான் நீங்க சொல்லணும். ஏன் நான் சுகமா இருக்கணும்? 1 பேதுரு 2:24 இன்னும் 2 வசனத்துல பார்ப்போம் குயிக்கா. மத்தேயு 8:17 போடுங்க குயிக்கா. மத்தேயு 8:17. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? இத எழுதி வச்சிருக்கிறாரு. எங்க எழுதி வச்சிருக்கிறாரு? அவர் தாமே நம்முடைய நோய்களை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தது நிறைவேறும்படி இப்படி நடக்கணும்ன்றாரு அவரு. அதையும் எழுதி ஏசாயா தீர்க்கதரிசியும் பாருங்க, ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறது எழுதுறாரு. அவரு சும்மா வாயில சொல்லல. அவரு இயேசு கிறிஸ்து வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய தரிசனத்தை காட்டுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி பாக்குறாரு, சிலுவையின் காட்சி அவருக்கு வருது, அதை அப்படியே எடுத்து எழுதுறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி எங்க எழுதுறாரு? ஏசாயா 53 போடுங்க. ஏசாயா 53 4வது வசனம் போடுங்க. ஏசாயா 53:4, ஐசாயா 53:4. அததான் மத்தேயு இங்க எழுதுறாரு. மத்தேயு வந்து சும்மா எழுதல, நம்ம எழுதுவோம், ஏதாவது நம்மளா யோசிச்சு எழுதுவோம் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுனதை எடுத்து இங்க எழுதுறாரு. எழுதிட்டு அது நிறைவேறும்படி என்ன எழுதியிருக்காரு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இததான் அங்க எழுதுறாரு மத்தேயு. Hallelujah. This is what he is quoting there. ஏசாயா 53:4 இருக்கிறத மத்தேயு எடுத்து அங்க எழுதுறாரு.
திரும்ப வாங்க, மத்தேயு 8:17 வாங்க. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி. போடுங்க வசனத்தை போடுங்க கடகடன்னு. மத்தேயு 8:17 எழுதியிருக்கும்படி அப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஏன் வசனம் மாற மாட்டேங்குது? மத்தேயு 8:17 டக்கு டக்குன்னு வசனத்தை மாத்தணும். தேங்க்யூ ஜீசஸ். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இயேசுவே எழுதியிருக்கிறதை நிறைவேற்ற தான் வந்தார். That it might be fulfilled what was already spoken and written by the prophet. இயேசுவே எழுதியிருக்கிறத தான் நிறைவேற்றிட்டு இருக்காரு. வந்து இயேசுவோட லைஃப் ஃபுல்லா மத்தேயு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 தீர்க்க தரிசனங்கள் இயேசு நிறைவேற்றினார் என்பதை எழுதுவார். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 60 ப்ராஃபசிஸ் வந்து ஜீசஸ் நிறைவேற்றுறாரு. அது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருக்கு. ஹல்லேலூயா. அதை வந்து நிறைவேற்றுறாரு அப்படின்றத மத்தேயு எழுதுவார். ஏன்னா மேத்யூ வந்து ஒரு ஒரு ஜூவிஷ் ரைட்டர். அவர் யூதர்களுக்காகவே எழுதினார். அது மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக, ரொம்ப ஸ்பெசிபிக்கா யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். அதனால பழைய ஏற்பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 60 ப்ராஃபசிஸ் இயேசுவை குறித்து எழுதப்பட்ட 60க்கு மேற்பட்ட if I'm not wrong, I think 60, I'm not very sure, 60க்கு மேல இருக்கும். அந்த தீர்க்க தரிசனங்கள், எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எப்படி நிறைவேறிச்சுன்றது மத்தேயுல எழுதியிருக்கு. மத்தேயு ஃபுல்லா வரும், நீங்க படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா. இன்னொரு இது கூட காட்டுறேன் பாருங்க, மத்தேயு எழுதுனத. ஹல்லேலூயா. thank you Jesus. ஆமென். சோ பாருங்க, வாங்க இயேசு பிறப்புல இது வரும் பாருங்க. மத்தேயு 1 அந்த தூதன் வந்து யோசேப்பு இடத்துல பேசுவான். ஒரு சொப்பனத்துல வந்து யோசேப்பு இடத்துல பேசுவான். பேசிட்டு 21 போடுங்க. இது யோசேப்பு இடத்துல பேசுறாரு அந்த தூதன். 21. அவள் ஒரு குமாரனை, யாரு? மேரி, மரியாதை நீ கல்யாணம் பண்ணுவேன், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அடுத்தது, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. புரியுதுங்களா? அந்த இயேசுவோட பிறப்பே தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் ஏற்கனவே உரைத்தது. ஆல்ரெடி இட் வாஸ் ஸ்போக்கன் அண்ட் இட் இஸ் ரிட்டன். ஏற்கனவே உரைத்தது எழுதி வச்சார் தீர்க்கதரிசி. நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அது என்னதான்? அடுத்தது போடுங்க 23. 23. அவன் இதோ ஒரு கன்னிகையை அவன்னா ஏஞ்சல் பேசாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது எங்க இருக்கு? இந்த வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த 23வது வசனம் வந்து பழைய ஏற்பாட்டுல இது வந்து கோட் பண்ணி எடுக்கிறாங்க. ஏசாயா 7:14, ஐசாயா 7:14. போக வேண்டாம், நீங்க அப்புறமே பாருங்க. ஏசாயா 7:14 இது அப்படியே இருக்குது. இதுதான் இப்ப நிறைவேறிட்டு இருக்கு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயர் விடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசுவுடைய பிறப்பு, வாழ்க்கை, ஊழியம், அப்புறம் சிலுவையில் மேல் மரித்தது, அடக்கம் செய்யப்பட்டது, உயிரோட பரம் ஏறினது, இப்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாக அங்க இருந்து ஆளுகை செய்து எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது. அது அப்படியே இயேசு நிறைவேற்றினார் வந்து. சோ நல்லா கவனிங்க. So what relevance does this have with you? இதுதான் அடுத்த எல்லாரும் கேட்பீங்க, இதுக்கு எனக்கு என்ன பிரதர் சம்பந்தம்? இயேசுக்கு ரைட், ஓகே. இதுக்கு என்னன்னா, இயேசு இதெல்லாம் யாருக்காக நிறைவேற்றினார்? உங்களுக்காக நிறைவேற்றினார். அதான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது யாருக்காக ஃபுல்ஃபில் ஆச்சு? உங்களுக்காக ஃபுல்ஃபில் ஆச்சு. Hallelujah. The first thing that you need to understand, every prophecy that Jesus fulfilled was to bless mankind. முழு மனு குலத்தையும் ஆசீர்வதிப்பதற்காக தான் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றினார். முழு மனு குலத்தையும் பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக தான் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றினார். முழு மனு குலத்தையும் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்க தான் அவர் எல்லா தீர்க்க தரிசனத்தையும் அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். சோ உங்களுக்காக தான் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க அதை தான் எடுத்து பேசணும். எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. எதுக்கு அவர் சிலுவைக்கு போனார்? உங்களுக்காக தான் சிலுவைக்கு போனார். அவருக்கு சிலுவைக்கு போகணும்னா ஒரு அவசியம் கிடையாதுங்க. அவர் பாவம் அறியாதவர். வேதம் சொல்லுகிறது அவர் பாவம் அறியாதவர். சோ பாவம் அறியாத அவர் எதுக்குங்க சிலுவைக்கு போனோம்?
உங்களுக்காகவும் எனக்காகவும் முழு மனு குலத்துக்காக தான் சிலுவைக்கு போனார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:24 அதுதான் நம்ம வாசிச்சோம். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். நான் பாவத்துக்கு செத்து, அப்பனா பாவம் என்னை விட்டு விலகி, பாவத்துக்கு செத்துனா பாவம் இல்லாமல் ஆகணும். ஐ ஹேவ் டு டை டு சின்ஸ். செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஐ ஹேவ் டு லிவ் இன் ரைச்சஸ்னஸ். அதுக்காக அவர் சிலுவையிலே தம்முடைய சரீரத்தில் பாவங்களை சுமந்து அவர் மரித்தார். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இது எனக்காக நடந்தது. சோ இன்னைக்கு அதை அவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இதை எல்லாம் விட்டு நிறைவேற்றி முடித்து விட்டார். சோ இன்னைக்கு இதெல்லாம் ஏதாவது உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களா? பாவத்தை பாக்குறீங்க, சில வியாதிகளை பாக்குறீங்கன்னா உடனே அந்த வசனத்தை எடுத்து பேச ஆரம்பிக்கும். எழுதியிருக்கிறபடியால் சொல்லுங்க, எழுதியிருக்கிறபடியால். ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதியிருக்கிறபடியால் எனக்கு இந்த வியாதி இருக்கக்கூடாது. மத்தேயு 8:17 படி 17 எழுதியிருக்கிறபடியால் அவர் தாமே என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், என் நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் இந்த பலவீன நோய் என் மேல இருக்கக்கூடாது அப்படின்னு இதை எடுத்து நீங்க பேச ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதுதான் முக்கியம். ஏன்னா வாட் இஸ் ரிட்டன் வித் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. எது எழுதி இருக்கிறதோ, அது எழுதப்பட்டிருக்கோ, அதுல வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கிறது. அதை தான் நீங்க எடுத்து நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய பிரச்சனையின் மேலையும் உங்களுடைய வியாதியின் மேலையும் அதை தான் நீங்க எடுத்து பேச ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதை நீங்க செய்ய 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 ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, பிசாசுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது, வியாதிக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது, பலவீனத்துக்கு இடமே இருக்காது, தோல்விக்கு இடமே இருக்காது. ஏன்னா யூ ஆர் நவ் லிவிங் அக்கார்டிங் டு த ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். தேவன் எழுதப்பட்ட வார்த்தையின் மூலமாக அதன்படியே நீங்க வாழ ஆரம்பிக்கிறதுனால பிசாசுக்கு இடமே கிடையாது. எப்படி பிசாசு ஆண்டவர் துரத்தினார்? இயேசு துரத்தினாரு. எப்படி துரத்தினாரு? சீ போன நாய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா? ஏசு போ வெளியே போனாரா? கிடையாது. அப்படிலாம் சொல்லவே இல்லை. எழுதியிருக்கிறபடியால் மனுஷன் 40 இல்ல, வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு போடு, மத்தேயு 4:4 போடு விஜய். அந்த அப்படிதான் பேசுறாரு பிசாஸ்ட. எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்கு அப்படின்னாரு. உடனே அவன் என்ன பண்றான்? அடுத்த சோதனையை கொண்டு வரான். மத்தேயு 4:4 பாருங்க. இது முடிஞ்ச உடனே அடுத்த சோதனை வருது. அடுத்த சோதனை என்னது? அவரை கொண்டு போய் ஒரு பெரிய இது மேல நிக்க வைக்கிறான். ஒரு பெரிய அந்த கோபுரத்துல, பரிசுத்த நகரத்துல அந்த பெரிய கோபுரம் இருக்கு. 5வது வசனத்துல, then the devil took him into the holy city, set him on the pinnacle of the temple. அந்த கோபுரத்துல 5வது வசனம், கோபுரத்தின் மேல கொண்டு போய் என்ன பண்றாரு? நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் வசனம் மாற மாட்டீங்க விஜய்? 5வது வசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், வசனம் மாறவே மாட்டேங்குது. ஏன்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கவனிக்காம? மெசேஜ கவனிங்க, மெசேஜ கவனிங்க, வசனத்தை ஒழுங்கா போட்டுட்டே இருங்க. நல்லா கவனிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்தின் பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, மேல கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறான். நிறுத்தி வச்சு என்ன சொல்றான்னா, அடுத்த வசனம் 6வது வசனம் என்னது? நீ தேவகுமாரன் ஆனால், திரும்ப அதான் பேச, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் என்ன பண்ணும்? தாள குதியும் சொல்லிட்டு இப்ப பிசாசு வசனத்தை கோட் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா பாருங்க, பிசாசும் வசனத்தை தெரிஞ்சவன் தான். அதனாலதான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஞானத்தோட பரிசுத்த ஆவியானவரோட வழி நடத்தலோட நம்ம வாழ பழகிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு வசனத்தை பேச என்ன பண்றா? ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு எங்க இருந்து வருது? சங்கீதம் 91:11 இருந்து வருது. கரெக்டா? பிசாசு வசனத்தை பேசுறான். இப்போ சங்கீதம் 91:11 இருந்து வருது. கரெக்டா? if I'm not wrong, it is 91:11 only. I think it's 91:11. எங்கது? 6வது வசனம். Thank you Jesus. 91:11 தான். ஹல்லேலூயா. என்ன வருது? ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதை எழுதியிருக்கிறது என்று அவன் வந்துட்டான். அவன் கண்டு, ஆஹா இவர் எழுதியிருக்குன்னு வராரா? இப்ப நம்ம பேசுவோம் வசனத்தை, நான் வரான். புரியுதுங்களா? பாருங்க, இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பிசாசுக்கு தெரியுது. அவன் எடுத்து கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உடனே இயேசு, ஆமால எழுதியிருக்குல்ல, சங்கீதம் 91 எழுதியிருக்கு. ஆமா எனக்கும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதினாரு, நான் பார்த்தேன், மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதெல்லாம் எழுதிட்டு இருந்தாரு உட்காந்து. பேசாம கூச்சிரும் அப்படின்னு கூச்சாரா? அதான் அவர் நம்முடைய தூதர்களை அனுப்பி என் காலு கூட கல்லில் இடராதபடி என்னை தாங்கிக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கேன்னு சொன்னாரா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. அதுதான் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் வேர் இட் இஸ் கமிங். யூ நீட் டு, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானத்துல நம்ம செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். யூ நீட் டு ஹேவ் அ ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட். பகுத்தறிகிற ஒரு ஆவி தேவைப்படுகிறது. ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன் எங்க இருந்து வருது? ஹல்லேலூயா.
ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். பாருங்க, இயேசு இது என்ன கான்டெக்ட்ல வருது நீங்க வேணா போய் பாருங்களேன். 91 எடுப்போம். 91 எடுத்து பார்த்தா கொஞ்சம் புரிஞ்சிடும். வாங்க, சங்கீதம் 91 வாங்க. 11 தான் இந்த வசனம் வருது. சரிங்களா? 9 இருந்து நம்ம வாசிச்சா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். சரிங்களா? 9 இருந்து வாசிப்போம். சரிங்களா? 9 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9 91 9 போடுங்க. ஓகே. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். Because you have made the Lord who is my refuge, even the most high your dwelling place. So என்ன எப்படி இது வருதுன்னா, அவரை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? அடைக்கலமாக வைத்திருக்கிறோம். அவரை நம்ம ஒரு தாபரமாய்னா தங்கும் இடமாக வைத்திருக்கிறோம். So God, the Lord is my refuge and my dwelling place. அவர் தான் நமக்கு அடைக்கலம்னாலும் தங்குற இடம் தான், தாபரம்னாலும் தங்குற இடம். ஸோ அவருக்குள்ள நம்ம தங்கி கொண்டு இருக்கிறோம். ஸோ அவருக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது என்ன எப்படி இருக்குமா? அடுத்த வசனம் 10வது வசனம், வாதை உன் கூடாரத்தை ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. சரிங்களா? சோ நீங்க அவருக்குள்ள தங்கி இருக்கிறீங்க, அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்பனா அவர் தான் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. பொல்லாப்புன்னா ஈவில் ஒர்க்ஸ் ஆர் ஈவில் இவென்ட்ஸ், பொல்லாத காரியங்கள், கெட்ட காரியங்கள் உங்களுக்கு நேரிடாது. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. சோ எல்லாருக்குமே வாதை இருக்குது, வியாதி இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனா அது உங்களை தொடாது. அடுத்ததான் இந்த வசனம் 11 பிசாசு பேசினால அங்க இயேசு இடத்துல, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அடுத்தது இதுதான் அங்க பேசுறான் அவன் பிசாசு. அடுத்தது 12, உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சோ இது என்ன கான்டெக்ட்ல வருதுன்னா, எல்லா இடத்துலயும் பொல்லாப்பு நடந்து கொண்டு இருக்குது. ஈவில் திங்ஸ் ஆர் அக்கரிங் எவ்ரிவேர். நம்ம என்ன ஒரு பொல்லாத உலகத்துல தான் இருக்கும்ல, நிறைய கெட்ட காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. நம்மை சுற்றிலும் வாதைகள், வியாதிகள் எல்லாம் சுத்தி எங்க போனாலும் வியாதி, பலவீனம் அப்படின்றாங்க. ஆனா அது எதுவுமே நம்மை தொடாது, நம்மை அணுகாது. ஏனென்றால் 91:9 என்ன போட்டிருக்கு? அவரை நாம் அடைக்கலமாக வைத்திருக்கிறோம், அவருக்குள்ளே நாம் தாபரித்து கொண்டு இருக்கிறோம். We are having God as a refuge and a living place. சோ என்ன சொல்றாருன்னா, அப்படியே சங்கீதக்காரன் எழுதிட்டே வர்றாரு, நீ அவருக்குள்ள தங்கி இருக்கிற, அவரை உன்னை அடைக்கலமாக இருக்கிறனால இது எதுவுமே உன்னை அணுகாது. அவர் உன்னை தூதர்களை வைத்து இப்ப வாங்க 91:11 வாங்க. அவர் உன்னை தூதர்களை வைத்து பாதுகாப்பார், உன் கால்களை கல்லில் இடாதபடி காத்துக் கொள்வார். இப்ப புரியுதுங்களா இல்லையா? இங்க பிசாசு வந்து இயேசுவ திரும்ப வாங்க மத்தேயு அந்த வசனத்துக்கு வா விஜய். பிசாசு என்ன பண்றான்? இயேசுவை கொண்டு போய் உயரமான ஒரு இடத்துல, மத்தேயு 4:6 4:6 4:5 போடு, உயரமான ஒரு இடத்துல கொண்டு போய் நிக்க வைக்கிறான். உயரமான ஒரு இடத்துல 4:6 4:5 4:5 போடுங்க. ஒரு பெரிய நின்றுட்டு என்ன பண்றான்? அடுத்த வசனம் 6வது வசனம் என்ன பண்றான்? இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீ தேவனுடைய குமாரனானால் உன்னை என்ன பண்ணு? 6வது வசனம், நீ தேவனுடைய குமாரனானால் தாள குதியும் அப்படின்றான். நல்லா கவனிங்க. He is creating a calamity here. புரியுதுங்களா? அவன் என்ன பண்றான்? He is creating something. அதாவது என்னன்னா, இது வந்து ஆண்டவரை சூசைட் பண்ண சொல்றான் போயிட்டு. அதான் லிட்டரலா தான் பண்றான். ஆண்டவரை நீ போய் சூசைட் பண்ணு, மேல இருந்து குதின்றான். இது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் 3வது மாடியில் தங்கி இருக்கேன். நான் உடனே ஆண்டவரே, சங்கீதம் 91:11 எழுதியிருக்கிறீங்க, உங்களுடைய தூதர்களை அனுப்பி என் கால்களை கல்லில் திடாதபடி என்னை காத்துக் கொள்வீர், அதனால நான் 3வது மாடியிலிருந்து கீழே குதிக்க போறேன், ஆண்டவரே என்னை புடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குதிச்சா, அடுத்த நிமிஷம் எனக்கு போஸ்டர் அடிச்சிருவாங்க, பிரதர் கிரண் பால் ஹஸ் என்டர்ட் தி க்ளோரி அப்படின்னு அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னடா அப்புறம் நான் மேல போயிட்டு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, பரலோகத்துக்கு போயிட்டு, ஆண்டவரே சங்கீதம் 91:11 வசனத்துல இப்படி எழுதியிருக்கே ஆண்டவரே அப்படின்னா, அட மடப்பயலே, புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ போய் குதிப்ப, புரியுதுங்களா? நீ போய் குதிப்ப. என்ன சர்க்கஸ் நடத்துற? ஆண்டவர் கேட்பாரு, நான் சர்க்கஸ் ஆடா நடத்துறேன்? இந்த சர்க்கஸ்ல பாத்துருக்கீங்களா? இப்பெல்லாம் சர்க்கஸ் இல்ல, நானும் சின்ன பையனா இருக்கும்போது சர்க்கஸ் இருக்கும். அப்பா கூட்டிட்டு போவாரு சம்மர் ஹாலிடேஸ்ல. பாம்பே சர்க்கஸ், ரஷ்யன் சர்க்கஸ் எல்லாம். மேல இருந்து ஒருத்தன் குதிப்பான், கீழே வந்து ஒரு நெட்டு போட்டிருப்பாங்க. அங்க எவ்வளவு நாங்க அப்படியே பார்ப்போம், மேல இருந்து தம்முன்னு குதிப்பான். பார்த்தா நான் அப்படியே பயமா இருக்கும், ஐயோ கீழே குதிக்கிறான்னு பார்த்தா கீழே நெட் இருக்கும். கரெக்டா? இதே அவனை போய் வெளியில போய் குதிக்க சொல்லுங்க, குதிக்க மாட்டான் அவன். அந்த சர்க்கஸ்ல குதிக்கிறவனை போயிட்டு வெளியில போய் குதிக்க மாட்டான். எல்ஐசி பில்டிங் மேல ஏறி குதினா குதிக்க மாட்டான். ஏன்னா டேய் அங்க நெட்டு வச்சிருக்காங்க, நான் குதிச்சேன்டா, அது என் வேலைடா,
அது வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால குதிச்சேன், இப்ப போய் குதிக்க சொல்றேன் அப்படின்னு. அதே போலதான், புரியுதுங்களா? இங்க பிசாசு லிட்டரலா வந்து ஆண்டவரை சூசைட் பண்ண சொல்றான். புரியுதுங்களா? தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய சொல்றான். அதுக்கு எதை கொண்டு வரான்? எத்தனை பேர் புரியுதுங்க? அதுக்கு எதை கொண்டு வரான்? வசனத்தை கொண்டு வரான். தேவனுடைய தன்மைக்கும் இருதயத்துக்கும் விரோதமான ஒரு காரியம். அதுக்கு எதை கொண்டு வரான்? வசனத்தை கொண்டு வரான். புரியுதுங்களா? இது சொல்லலாமா வேண்டாமா தெரியல, இருந்தாலும் சொல்லுவோம். பேஸ்புக்ல ஒருத்தர் போட்டிருந்தார் நேத்து, போட்டு இந்த யோசேப்பு படத்தை போட்டு, யோசேப்பு வந்து சிங்காசனத்துல உட்காந்துருக்க படத்தை போட்டிருந்தார். போட்டுட்டு கீழே வந்து போட்டிருக்காரு, போட்டவர் ஒரு ஊழியக்காரர், அதான் பரிதாபமா இருக்குது. என்ன பண்றது? போட்டுட்டு எத்தனையோ பல ஆயிரம் வருஷம் கழிச்சு திரும்பவும் யோசேப்பு சிங்காசனத்துக்கு வந்துட்டார். இப்ப புரியுது அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா? ஆஃப்டர் thousands of years the Joseph has returned to the throne அப்படின்னு போட்டிருக்காரு. உடனே அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? எந்த யோசேப்பையும் கம்பேர் பண்றாங்க பாத்தீங்களா? நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். என்ன பண்றது? அந்த யோசேப்பு இந்த யோசேப்பையும் கம்பேர் பண்ணிருக்காங்க. பைபிள்ல இருக்க யோசேப்பு எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். போர்த்திபார் மனைவி கூப்பிடுறா, ஓடுறாரு, தன்னுடைய வஸ்திரத்தை கூட கழட்டி போட்டு ஓடுறாரு. அந்த சரி விடுங்க, இது பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்ல. இப்படிதான் ஏதாவது இது மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரிங்களா? கேட்டா யோசேப்புன்னு அவருக்கும் பேரு யோசேப்பா, இவருக்கும் யோசேப்புன்னு பேரா, அதனால யோசேப்பு திரும்ப வந்து விட்டா சிங்காசனத்துக்கு. சரிங்களா? விடுங்க. இப்படிதான் என்னது, பிசாசு வந்து இயேசுவை சோதிக்கிறான். புரிஞ்சுச்சு? எத்தனை பேர் புரியுதுங்க நான் சொல்றது? அந்த யோசேப்பு கதை விடுங்க, இதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பிசாசு இயேசுவை சோதிக்கிறான். மேல இருந்து குதி, ஆண்டவனை காப்பாத்துவாருன்ட்டு. அதுக்கு இயேசு உடனே திரும்ப பதில் சொல்றாரு. 7வது வசனம் போடுவோம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராமல். அடுத்த வசனம் போடுங்க, 7வது வசனம். ஜீசஸ் said to him, அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். நீ ஆண்டவரை போய் நீ என்ன பண்ணாத, சோதிக்காதன்று சொல்லிட்டு அடுத்தது திரும்ப அதேதான் 3வது இதுவும் வருது. சரிங்களா? வருது. சோ நல்லா கவனிங்க. உங்களுக்கு வர எல்லா சோதனைகளும், நீங்க ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கோங்க. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வர எல்லா சோதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள், என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கான வல்லமை தேவனுடைய வசனத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த வசனம் தான் உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்தை செயல்படுத்துகிறது. இட் இஸ் a word of God that makes your faith active. தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசத்தையே வந்து செயல்படுத்த ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை நீங்க அப்படிதான் செயல்படுத்துறீங்க. சோ இயேசு கிறிஸ்து இங்க விசுவாசத்தினால தான் என்ன பண்றாரு? பிசாசை ஜெயிக்கிறார். த்ரூ ஃபெய்த் only is work. எப்படி விசுவாசத்தினால ஜெயிக்கிறாரு? வசனத்தை எடுத்து பேசுகிறார். Is taking the word and speaking the word. சோ விசுவாசமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதை வந்து நீங்க பேசும் பொழுதுதான் அந்த விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. Faith is voice activated. விசுவாசம் வார்த்தையினாலதான் செயல்பட ஆரம்பிக்குது. Faith is voice activated. You activate your faith by speaking the word of God. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்துவது எப்படி? தேவனுடைய வார்த்தை, அந்த சூழ்நிலைக்கான தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்க பேசும் பொழுது அந்த காரியம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த சூழ்நிலைக்கான தேவனுடைய வார்த்தை. இப்ப வியாதினா சுகத்திற்கான வசனங்கள் நிறைய இருக்கு. அந்த வசனங்களை எடுத்து அதை தான் நீங்க பேசணும். பொருளாதார சிக்கலா இருக்கா? ஆசீர்வாத வார்த்தைகள், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கான வார்த்தைகள் இருக்கு, அதை எடுத்து பேச ஆரம்பிக்கணும். அது மாதிரி எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து நீங்க பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பேசணும். இயேசுவே பேசினார், வசனத்தை பேசினார். புரியுதுங்களா? தேவனே பூமியை உண்டாக்கும் பொழுது பேசினார். When God created the world, he spoke. சும்மா அப்படியே நின்னா வேடிக்கை பார்க்கலாம். ஆண்டவர் பேசுறாரு, வாயை திறந்து சொல்றாரு, வெளிச்சம் உண்டாவதாக அப்படின்னு வாயை திறந்து பேசுறாரு. ஹல்லேலூயா. அவர் சும்மா கையை ஆட்டினா போதும் கிடையாது. ஆனா ஆண்டவருடைய வழி எப்படி? பேசணும். நூற்றுக்கு அதிபதி வரான்ல, நூற்றுக்கு அதிபதி வந்து பேசுறான். என்ன சொல்றான் நூற்றுக்கு அதிபதி? கிளாசிக் எக்ஸாம்பிள் நூற்றுக்கு அதிபதி தான். அதை பார்த்துருவோம் டக்குன்னு. மத்தேயு 8ல பாத்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கு அதிபதி வர 5வது வசனத்திலிருந்து போடு வச்சு. மத்தேயு 8:5 இருந்து இயேசு கப்பர்நகூமுக்குள்ள போறாரு. அப்பொழுது ஒரு நூற்றுக்கு அதிபதி வருகிறான். அடுத்த வசனம் 6வது வசனம். அவன் வந்து என்ன சொல்றான்னா 6th verse, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வேலைக்காரனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்கிறான். உடனே இயேசு பதில் சொல்ல 7வது வசனம். And Jesus said to him, இயேசு அவனுக்கு
பதில் சொல்றாரு. 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் வந்து அவனை சொஸ்தமாக்கிறேன். இயேசு ரொம்ப நல்லவருங்க. கூப்பிட்டனே வரண்டார். கூப்பிடவே இல்லை. இன்ஃபேக்ட் கூடவே இல்லை. வேலைக்காரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரண்டார் இயேசு. இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுறவர் எல்லாருக்கும் பதில் கொடுக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. ஆமென். பாரபட்சமே பார்க்க மாட்டார். He is not a partial God. யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் பதில் வரும். இன்றைக்கு நீங்க ஆண்டவரே என்னை சுகமாக்குங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சுகம் உண்டு. ஆண்டவரே உங்களை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நிச்சயமா உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் யார் என்னெல்லாம் பாக்குறதே இல்லை. உடனே இயேசு அவருக்கு நான் வரண்டார். அவன் கூப்பிடவே இல்லை. வேலைக்காரன் உடம்பு சரியில்லைன்னா உடனே வரண்டார். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்கிறேன். உடனே இவன் பாருங்க எப்படி பேசுறான் பாருங்களேன். 8வது வசனம். 100க்கு அதிபதி 8வது வசனம். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கிறேன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். 100க்கு அதிபதிக்கு மேட்ரு புரிஞ்சிருச்சு. யூதர்களுக்கு கூட புரியல, இயேசுவோட இருந்தவனுக்கு கூட புரியல. 100க்கு அதிபதிக்கு விசுவாசனா என்னன்னு புரிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே போதும், அதை சொல்லும். வார்த்தை போதும், அதை சொல்லும். His word is enough and you have to speak his word. அதை அந்த வார்த்தை போதுங்க, அவரோட வார்த்தையே போதும். ஆனா அந்த வார்த்தை வந்து நீங்க என்ன பண்ணணும்? சொல்லணும், பேசணும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீங்க சொல்லும், அவன் சொஸ்தமாவான். வார்த்தை சொல்லும், அவன் சொஸ்தமாவான். 100க்கு அதிபதி கண்டுபிடிச்சிட்டான். இவ்வளவுதான்ப்பா, அவர் சொன்னாங்க நடக்கும்பா. அவன் எவ்வளவு தூரம் வேணா இருக்கட்டும், அவர் இங்க வார்த்தையை சொன்னா அங்க நடக்கும். எத்தனை பேர் இன்னையில இருந்து வார்த்தையை பேச போறீங்க? வார்த்தையை மட்டும் தான் பேசணும். உங்க கண்டிஷனை பேசக்கூடாது, மெடிக்கல் ரிப்போர்ட்டை பேசக்கூடாது, டாக்டர் சொல்றதை பேசக்கூடாது, உங்களுக்கு ஃபீல் பண்றதையும் பேசக்கூடாது. ஐயோ இப்படி ஃபீல் ஆகுது பிரதர், இங்க குடையுது பிரதர், இங்க அதையும் பேசக்கூடாது. எதைதான் பேசணும்? வார்த்தையை மட்டும் தான் பேசணும். தேவ வசனத்தை மட்டும் தான் பேசணும். எவ்வளவு நாள் பேசணும்? சுகமாகிற வரைக்கும் பேசணும். என்னைய கேட்டா வாழ்க்கை ஃபுல்லா பேசணும். ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தனா வியாதியே வராது அடுத்தது. ஹல்லேலூயா. ஆமென். பேசிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வியாதியே வராது. ஏன்னா வார்த்தையானது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தையை நாம சொல்லணும், அப்பொழுது சொஸ்தமா உண்டாகும். ஹல்லேலூயா. ஆமென். அத சொன்னாதான் இயேசுவே சொல்றாரு பாருங்க. ஒரு இடத்துல இப்ப சொல்றாரு. இயேசுவே போயிட்டு ஒரு வியாதியஸ்தன் வந்தா வார்த்தை பேசுறாரு இல்ல, லாசருவே வெளியே வான்றாருல. அப்படியே போய் சும்மா நிக்கல, அவர் கல்ல புரட்டிட்டு லாசருவே வெளியே வான்றாரு. லாசரஸ் கம் ஃபோர்த் என்றார். வார்த்தை சொல்றாரு. அவர் எதை பார்க்க விரும்புறாரோ அதை பேசுகிறார். ஹல்லேலூயா. சோ நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? உங்க சரீரத்துல நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? சுகத்தை பார்க்க விரும்புறீங்களா? நீடித்த ஆயுளை பார்க்க விரும்புறீங்களா? உங்க பொருளாதாரத்துல நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? நிரம்பி வழிகிறத பார்க்க விரும்புறீங்களா? பூரணத்தையும் பரிபூர்ணத்தையும் பார்க்க விரும்புறீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க என்ன பார்க்க விரும்புறீங்க? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க விரும்புறீங்களா? உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீங்க என்னத்தை பார்க்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் கர்த்தரால போதித்த சமாதானம் பெரிதா இருக்கிறத பார்க்க விரும்புறீங்களா? உங்க பிள்ளைகள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்க்க விரும்புறீங்களா? எதை பார்க்க விரும்புறீங்க? உங்க தொழில நீங்க எதை பார்க்க விரும்புறீங்க? முன்னேற்றத்தை பார்க்க விரும்புறீங்களா? லாபத்தை பார்க்க விரும்புறீங்களா? அதை எடுத்து பேசுங்க. எழுதி இருக்கிறபடியால் எடுங்க. எங்க போய் எடுக்க கண்டுபிடிக்கிறது? வார்த்தையை எடுத்து, வார்த்தையில இருந்து எடுங்க. டேக் ஃப்ரம் தி வேர்ட் ஆஃப் காட். வேற எங்கேயும் எடுக்காதீங்க. இதுல இருந்து எடுங்க. இதுல இருந்து எடுங்க, எடுத்து பேசுங்க. இதுல இருக்கிறத எடுத்து பேசுங்க. எழுதி இருக்கிறபடியா சொல்லுங்க. எழுதி இருக்கிறபடியால், எழுதி இருக்கிறபடியால், எழுதி இருக்கிறபடியால் சொல்லி 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 பேசுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்க என்ன பேசுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஆகும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இன்னைக்கு செய்தி? ஹல்லேலூயா. பேசுறது, நீங்க என்ன பேசுறீங்கன்னு ரொம்ப 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 முக்கியங்க. It is very very important what you speak. If you don't change the way you speak and the words you speak, nothing will change in your life. நீங்க பேசுற வார்த்தைகளை நீங்க மாற்றாவிட்டால் ஒண்ணும் மாறாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பேச வேண்டிய வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக மட்டும் தான் இருக்க வேண்டும். Hallelujah. The only words that you have to speak should be the word of God. Amen. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம முடிக்க போகிறோம். Hallelujah. Thank you Lord. எல்லாம் ஜெபிக்கலாம். Thank you Jesus. Hallelujah. ரஹானாமா லேக்கரேனமே. எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Thank you Jesus. நன்றி நன்றி நன்றி. ஆண்டவர்ட்ட கேளுங்க. Hallelujah. ஆண்டவரே, அப்பா என்னுடைய நாவுல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் கேளுங்க. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். Lord, let my tongue be cleansed. உங்களுடைய அக்னியினால. எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரத்துல எழுதுறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த செரப்பின் வந்து ஒரு அக்னியை எடுத்துட்டு வந்து அவர் நாவுல வைத்து, ஹல்லேலூயா, ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குது. அதே போல ஆண்டவரே, என்னுடைய நாவுல பரிசுத்தம் உண்டாகணும். என் நாவுல பரிசுத்தம் உண்டாகணும். தேவனுடைய வார்த்தையை மட்டும் தான் நான் பேசணும். அதுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க. பிசாசு கொண்டு வர சோதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், வேதனைகள், சவால்கள், பொருளாதார சிக்கல்கள், கடன்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே நான் என் நாவில
தேவனுடைய வார்த்தையை மட்டும்தான் அறிக்கை செய்யணும். எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். என்னோட நாவை பரிசுத்தமாக்குங்கன்னு கேளுங்க. என் நாவை பரிசுத்தமாக்குங்க. கிளென்ஸ் மை டங் லார்ட் ஜீசஸ். பியூரிஃபை மை டங் லார்ட் ஜீசஸ். ஹalleluya. மேக் இட் ஹோலி. என்னுடைய நாவு பரிசுத்தமாக மாற வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் ஹalleluya தேவனுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். Thank you Jesus. Hallelujah. Rahanama lekhereneme ora hanama shakadaramo lokodika reheneme likarabo ora hala reneme shikaraba halaranamo ora hanama shakadika raba halaranama lekhereneme shikarahanamo shokodoronomo ora hala dika rahanama lekhereneme shikaraba hanamo ora hala ba lekhereneme shikarahala dikaranamo ore heneme shikarakabala dikaraba hanamo ore heneme likaranamo shokodika. Thank you Lord. நன்றி 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 நன்றி. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. நன்றி 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 நன்றி. Hallelujah. இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த வசனத்தை நம்ம ஒரு ஜெபமாக வாசிக்க போறோம். ஏசாயா தீர்க்கதரிசி, ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியாக அவர் அழைக்கும் பொழுது அவர் பண்ண ஒரு ஜெபம் இது. ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அதிகாரம், Isaiah chapter 6. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. 6:5. ஏசாயா 6:5. ஏசாயா ஒரு ஜெபம் செய்கிறார். ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியாக அவர் அழைக்கும் பொழுது ஏசாயா ஆண்டவரிடத்துல ஹalleluya இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இதை நம்ம வாசிப்போம். போடுங்க விஜய். Isaiah chapter 6 verse 5. Thank you Jesus. ரேகேமே லிகாபா லேகேரேமே லிகாரபோ ஓராஹனமா ஷக. அப்பொழுது நான் ஹalleluya. Thank you Jesus. ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிறார். அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றான். ஏசாயா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் அவரை தீர்க்கதரிசியா அழைக்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் அசுத்தமான உதடு. அசுத்தமான உதடுனா நாட் நெசசரிலி கெட்ட வார்த்தை பேசுறாங்க அப்படி சொல்ல வரல. அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், ஈவில் வேர்ட்ஸ், அசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமில்லாத வார்த்தைகள். பரிசுத்தம் ஏன்னா ஆண்டவர் பரிசுத்தமானவர், தனித்தன்மை உடையவர். ஹalleluya. அவருக்கு விரோதமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கிறேன். அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்கள் அப்படிங்க இருக்கிறேன். யாரா பாசிட்டிவா பேசுறாங்கல்ல, எல்லாரும் பாருங்க எல்லாம் நெகட்டிவா தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சுத்தி எல்லாம் பாருங்க நெகட்டிவா தான் பேசுவாங்க, நல்லதே பேச மாட்டாங்க. அதான் ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர்ட்ட அழுறார், ஜெபம் பண்றார். ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கேன், அசுத்த நாவுள்ள மனுஷனா இருக்கிறேன், உதடுள்ள மனுஷனா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில நான் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அடுத்தது 6வது வசனம். அப்பொழுது பாருங்க 6வது வசனம். இது ஒரு தரிசனத்துல அவர் பாக்குறாரு. அவரு ஏசாயா தீர்க்கதரிசி 6வது வசனம் 6th verse. அப்பொழுது செரபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தாளை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து. செரஃபின்னா ஒரு ஏஞ்சல் மாதிரி. அது என்னன்றது எனக்கு செரஃபின் நிறைய இடத்துல வருது, நம்ம யாரும் பார்த்தது இல்ல. நல்ல ரெக்கைகள்லாம் இருக்கும், அதுல வச்சிருப்பாங்க அவங்க. ஒரு தெய்வீகமான ஒரு ஹெவன்லி பீயிங். 6 ரெக்கைகள் உண்டா? ஓகே ஓகே, நான் பார்த்தது இல்லைங்க அதெல்லாம். சரிங்களா, பைபிள்ல இருக்குது செரபின். அது என்ன பண்ணுதான், ஒரு நெருப்பு கங்கு கொண்டு வருது. எங்க இருந்துன்னா பலிபீடத்துல இருந்து, ஃப்ரம் தி ஆல்டர். ஆங்கிலத்துல வருது, ஆல்டர்ல இருந்து ஒரு இதுல கொண்டு வருது, லைவ் கோல், ஒரு கங்கு கொண்டு வந்து 7வது வசனத்தை போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. தேங்க்யூ லார்ட். 7வது வசனம். அதனால் என் வாயை தொட்டு. வேதத்துல அக்னி, நெருப்பு இதெல்லாம் ஆண்டவர் எதற்கு யூஸ் பண்றாருன்னா பரிசுத்தமாக்குறதுக்காக யூஸ் பண்றாரு. ஃபார் ரிஃபைனிங் அண்ட் பியூரிஃபைங். தங்கத்தை பரிசுத்தமாக்குறதுக்கு நெருப்புல தான் போடுவாங்க. சோ இந்த பியூரிஃபிகேஷன், ரிஃபைனிங்ல அந்த நெருப்பின் மூலமா தான் நடக்குது. சோ அதனால் என் வாயை தொட்டு, அந்த நெருப்பை வைத்து என்ன பண்றாரு ஆண்டவர், அந்த வாயை தொடார். இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஹalleluya. நிவர்த்தியானது என்றான். இந்த செரபின் பேசுது. ஹalleluya. ஆண்டவர் இப்படியே என்ன பண்றாரு, அவரை இது பண்றாரு, பரிசுத்தமாக்குறார். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Glory be to God. ஹalleluya. எல்லாம் ஜெபிக்கலாமா? Thank you Jesus. நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆண்டவரே, எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியோட வாயை நீங்க தொட்டு பரிசுத்தமாக்குனீங்களோ அதே போல என்னுடைய நாவுகளை ஆண்டவரை தொட்டு பரிசுத்தமாக்குங்கன்னு கேளுங்க. பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, நாவுகளை பரிசுத்தமாக்குங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இன்றையிலிருந்து, இந்த நொடியிலிருந்து ஆண்டவரே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ஹalleluya. நான் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறேன். நீங்க ஒவ்வொருத்தரும் தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்க.
ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உடைய ஒவ்வொருத்தரும் தீர்க்கதரிசனம் உரைக்கலாம் என்று எழுதியிருக்கிறபடியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள் என்ற அந்த வசனத்தின்படி தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறதுனால நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தையை பேசிக்கிற ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படி ஏசாயா தீர்க்கதரிசி மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரோ அதே போல உங்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக. தேங்க்யூ ஜீசஸ். ஆகையால் இன்றையிலிருந்து சொல்லுங்க, இன்றையிலிருந்து ஆண்டவரே ஹல்லேலூயா, நான் உம்முடைய வார்த்தையை தான் பேச போகிறேன், உம்முடைய சத்தத்தை கேட்டு அதை நான் பேசுவேன். நீர் எழுதி வைத்திருக்கிற இந்த வசனங்களை தான் நான் வசனிக்க போகிறேன் ஆண்டவரே. I am going to speak the word that has been written in your book, Lord. Hallelujah. உம்முடைய வசனத்திலிருந்து எழுதியிருக்கிற வசனங்களை நான் வசனித்து பேச போகிறேன். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. Hallelujah. எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களையும் வார்த்தையினாலே முறியடித்தாரோ அதே போல நானும் ஹல்லேலூயா என் வீட்டாரும் தேவனுடைய வார்த்தையினால பிசாசின் தந்திரங்களை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வார்த்தையினாலே, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையினாலே எல்லா தந்திரங்களும் பிசாசின் வஞ்சனைகளையும் நாங்கள் முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கிறீங்க. உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், எல்லா வியாதிகளையும் மேற்கொள்கிற விசுவாசம், ஹல்லேலூயா, சூழ்நிலைகள் மேல ஏறி போகிற ஒரு விசுவாசத்தை அவர்கள் மேல் வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே, ஸ்தோத்திரமாண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நான் உம்முடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக விசுவாசத்திலே மனமுகர்ந்து காணிக்கை கொடுக்கிறதுக்கான நேரம் இது. சோ நீங்க காணிக்கை கொடுக்கும் பொழுது விசுவாசத்தினாலே நீங்க கொடுக்குறீங்க, உற்சாகமாக கொடுக்குறீங்க. வேதம் சொல்லுகிறது உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். ஆமென். நீங்க கொடுக்கும் பொழுது தேவனை நீங்க கனப்படுத்துறீங்க. அது மட்டுமல்ல, அநேக இடங்களுக்கு சுவிசேஷமும் தேவனுடைய சுகமாக்குற வல்லமையும் போவதற்கான வழிகள் உண்டாவதற்கான நீங்க உங்க காணிக்கைகளை நீங்க கொடுக்குறீங்க. ஆமென். சோ கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கு. நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா கூகுள் பே, போன்பே, மற்ற யூபிஐ மூலமா கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, நீங்க டைரக்டா பேங்க் அக்கௌண்ட்ல கொடுப்பதற்கு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் உங்க முன்பதாக இருக்கு. நேம் கிரண் பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, IFSC கோட் ICIC 00000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ICICI பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லா களஞ்சியங்களையும் பூர்ணமாக நிரப்புவார். உங்களுடைய ஆலைகளை புதிய திராட்சரசம் புரண்டோடும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்க எல்லா தேவைகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமா சந்திப்பார் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஸோ நீங்க கொடுத்த பிறகு, நீங்க உங்க ஆஃபரிங் அனுப்பின பிறகு நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. 9884160264 நீங்க அனுப்பியிருக்கிறீங்க என்று தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம பர்சனலா சுகத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், எஸ்பெஷலி ஃபார் ஹீலிங், இஃப் யூ வாண்ட் பர்சனல் பிரேயர், நீங்க வந்து என்னோட நம்பர் 9884160264 வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டு என்னோட நீங்க நேரடியாக போன் மூலமாக பேசலாம், ஜெபம் பெற்றுக் கொள்ளலாம். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருக்கிறார். நீங்க ஒன்றுக்கும் குறைபட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறீங்க, பாதுகாக்கப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தவான்களாக இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்வோம். நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலாகவே இருப்பேன், போகிலும் ஆசீர்வாதமா இருப்பேன், வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். நான் ஒன்றுக்கும் குறைபட மாட்டேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை மட்டுமே என்னை தொடரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில சகல நன்மையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரும். அதன் கூட அவர் வேதனை கூட்டார் என்று நான் சொல்லி, அவர் எழுதியிருக்கிறபடியால் அப்படியே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை 7 மணிக்கு அந்நிய பாஷை ஜெபம் உண்டு. ஜூம்ல நீங்க கலந்து கொள்ளலாம். யூடியூப்ல வராது. அந்த ஜூம் லிங்க் வேணும் என்றால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என் நம்பர் 9884160264. ஆமென். காட் பிளஸ் யூ.